பண்றார். நமஸ்காரம் பண்ணினாலே இது போதுமான நிரூபணம், இவன் ராவணன் இல்ல. ஏன்னா ராவணன் என்ன வேணா பண்ணுவான், சீதைக்கு போய் நமஸ்காரம் பண்ணுவானா? ஈகோ அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ராவணன் நமஸ்கரிக்க மாட்டான். பார்த்ததுமே இப்படி பார்த்தார், கைய குபிச்சுண்டு ஹனுமார் சொல்றார், அம்மா நான் ராமதூதன். ராமதூதுமே மாது ஜானகி सत्य शपथ करुणा निधान की श्रवणामृत जय कथा सुहाई कहे सो प्रगट होती किरवाई रामदूत में मातु जानकी. ராமதூதன் ஹனுமான் என்று பெயர். சுக்ரீவனுடைய மந்திரி. ராமர் அனுப்பிச்சு வந்திருக்கேம்மா. உடனே சீதை கேட்கிறான், என்னப்பா இப்படி சொல்ற? அவர் நீயோ வானரன். எப்படி நரனுக்கும் வானருக்கும் சமாகமம் ஏற்பட்டது? எப்படி ஒரு நட்பு ஏற்பட்டது? பொருத்தமாவே இல்லையே. தூதன்னா நரன், நரனை தானே தூதனா அனுப்பணும். நீயோ வானரனா இருக்க. நறுவானருகி சங்கு ககு கேசே நறுவானருகே संग कागू कैसे कई कथाया बई संगति जैसे. துளசிதாசர் சொல்றார். உடனே ஹனுமார் சொல்றாரா, அம்மா எப்படி சமாகமம் ஏற்பட்டதுன்னு கேக்குறாரே, உங்க கட்டாட்சம் இல்லைன்னா பெருமாள் கிடைப்பாரா? அன்றைய தினம் ஒரு சின்ன மூட்டையில உங்களுடைய ஆபரணங்கள்லாம் கட்டி ரிஷியமூக மலையில எரிஞ்சீரே, என்ன சங்கல்பம் பண்ணிண்டு எங்க மேல எரிஞ்சேள். உங்களுக்கெல்லாம் பெருமாள் கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்க சங்கல்பம் பண்ணினதுனால அல்லவோ எங்களுக்கு ராமர் கிடைச்சார். மேலும் மேலும் ராமரை வர்ணிக்கிறார். இப்போ ராமதூதன் தான்கிற நிச்சயம் நம்பிக்கை ஏற்படுத்திட்டு இப்ப காண்பிக்கிறார். அம்மா பஷ்யதேவி அங்குளீயகம் ராம நாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவி அங்குளீயகம். அம்மா பாருங்கள், ராமர் அனுப்பிச்சிருக்கார் உங்களுக்காக அங்குளீயக்கம் மோதிரம். முதலையே மோதிரத்தை கொடுத்திருக்கலாமே. முதலையே மோதிரத்தை கொடுத்தா தன்னை எப்படி மாயன்னு நினைக்கிறாளோ, ராவணன் தான் மாயாவி, மாயனாலேயே வானரம் போன்ற ரூபத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா சீதை? அதுபோல இந்த மோதிரத்தையும் மாயா மோதிரம் நினைச்சிடுவா. அதனால தன்னை ராமதூதன்கிற நிச்சயம் ஏற்படுத்திட்டு இப்ப காண்பிக்கிறார். பஷ்ய பாருமா